சரிடாப்பா. அப்ப நாங்க அடுத்தது பார்க்க போற கதையும் என்னன்னு சொன்னாடாப்பா, இந்த நேரம் சம்பந்தமான கதை தான். கடைசியா பார்த்தத கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போறோம். எப்படின்னு சொன்னா, இங்க பார், ஒரு எரிய இயக்கம் ஒன்று இருக்குது. இங்க பார், ஒரு எரிய இயக்கம் ஒன்று இருக்குது. சரியா? ஓகே, ஒரு எரிய இயக்கம் ஒன்று இருக்கு. என்னது? ஜூவேகத்தோட டீட்டா கோணத்தோட எரியப்படுகின்ற எரிய இயக்கத்தை கழிச்சா இதுல ஜூ கொஸ் டீட்டா, இலக்குத்தா என்ன வரும்? ஜூ சைன் டீட்டா. ஓகே, ஜூ சைன் டீட்டா. இப்ப நான் ரெண்டு கட்டம் சொல்ல போறேன். மரியாதை, இந்த புள்ளிய ஏ புள்ளி என்று எடுக்கிறேன், அதே ஹொரிசோண்டல் லெவல்ல இருக்க இந்த புள்ளிய பி புள்ளி என்று எடுக்கிறேன். ஓகே, இந்த புள்ளிய சி புள்ளி என்று எடுக்கிறேன், அதே ஹொரிசோண்டல் லெவல்ல இருக்கிற இந்த புள்ளிய டி புள்ளி என்று எடுக்கிறேன். விளங்குதா? இவங்க வித்தியாசமாக்கிய பொருள் பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பேர். நல்ல ஐடியா, நல்ல ஒரு ஐடியாடா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பேர். இப்போ உனக்கு நான் சொல்றேன், டைம் இந்த வழியா காணும். T of A இருந்து Bக்கு போறதுக்கு தேவைப்படுற டைம் T1 என்று சொல்றேன். எனக்கு இங்க இருந்து இங்க வாரத்துக்கு தேவைப்படுற நேரம் T1. T of C இருந்து Dக்கு வாரத்துக்கு தேவைப்படுற நேரத்தை T2 என்று சொல்றேன். இது ரெண்டும் இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன், கிவன் இன்ஃபர்மேஷன். அப்ப இது ரெண்டும் என்னவா இருக்கணும்? தரவுகளா இருக்கவா? ஓகே, தரவா இருக்கும். இது ரெண்டும் தரவா இருந்தா நான் எனக்கு இந்த உயரத்துக்குரிய ஃபார்முலாவை இந்த இதுகளுக்கு ரெண்டு ஹொரிசோண்டல் லைனுக்கு முன்னாடி இருக்கிற எச்சுக்குரிய ஃபார்முலாவை எவ்வாறு துணியலாம்? கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா கூட்டி கொண்டு போறோம்டா. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா என்ன செய்யறேன், நிறையத்தை கொஞ்சம் தொப்பு கொண்டு போறோம். நாங்கள் பார்த்து கொண்டு தனியே ஒரு விஷயம் இல்லை, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கேன். இப்ப எனக்கு இங்க இருந்து இங்க வாரத்துக்குரிய நேரம் T1 சார், இங்க இருந்து சீல இருந்து டிக்கு வாரத்துக்குரிய நேரம் T2 சார். ரெண்டா இது என்னது? ஹொரிசோண்டல் லைன் ரெண்டுமே என்ன கிடையாது. இதெல்லாம் சமாந்திரம் வந்து ஜோசி, இதெல்லாம் கிடையோட சமாந்திரம் இந்த மாதிரி ஜோசி. அந்த கோடுகள் சமாந்திர கோடுகள் இந்த மாதிரி ஜோசி, சரிதான்? சமாந்திர கோடுகள். ஆக மொத்தத்துல கிடையோட எல்லாம் சமாந்திர மாதிரி. இப்ப இந்த ரெண்டு சமாந்திர கோடுகள், அது A to B என்ற கிடை லைனுக்கும் C to D என்ற கிடை லைனுக்கும் இருக்கிற இந்த உயரத்தை நான் காணணும். எப்படி யோசி. இந்த முதலாவது நான் என்ன செய்ய போறேன்னா, எனக்கு சீல இருந்து டிக்கு வாரத்துக்குரிய நேரம் T2 தெரியும். அப்போ ஒரு தொடர்பு ஒன்று எடுக்க போறேன். என்னண்டா T2, எனக்கு T2 இங்க இருந்து இங்க வாரத்துக்குரிய நேரம் சொல்றது. எனக்கு இதுல இருந்து இதுக்கு போற நேரத்தை சும்மா சொல்றேன்னு தெரியாதங்க TA. அப்ப இதுல இருந்து இதுக்கு போறது TA என்றா Bல இருந்து Dக்கு வாரத்துக்கு அது TA. சமச்சீர்தன்மை பெரிய சொன்னா, இங்க இருந்து இங்க வாரத்துக்குரிய நேரம் TA என்றா அதே அளவு தான் இங்க கீழே எதிராக வரப்போகுது, அதுவும் TA. அப்புறம் என்னது? T2 இவ்வளவு சீல இருந்து Dக்கு வாரத்துக்கு நேரத்தை T2 என்றா T2 என்னது ஜமன் TA. எனக்கு இங்க இருந்து இங்க சீல இருந்து Aக்கு போய் ஏல இருந்து Bக்கு போய் என்ன T1 சக Bல இருந்து Dக்கு வரணும், அது என்ன திருப்பி TA. ஆக இதை நாங்க என்ன எழுதலாம்? T1 சக 2 TA என்ற மாதிரி எழுதி கொள்ளலாம். T2 விளங்குதா? அப்ப இப்ப எனக்கு ஒரு சமன்பாடு ஒரு தெரியாத நிக்குது TA. அப்ப இந்த TA இப்ப நான் நேர கொண்டுறோம், எச்ச கொண்டுறோம். இது ஐடியாவை விளங்குது, இந்த ஐடியாவை விளங்க வரும். அப்ப ஐடியா விளங்கினா தான் செய்யலாம், செய்யலாம். படியாக்கா இந்த TA நான் நேர கொண்டுறோம், இந்த எச்ச கொண்டுறோம். எப்படி கொண்டு வரலாம்? சரிப்பா, இப்ப நான் ஒரு ஐடியா போட போறேன். TA இந்த எச்ச கொண்டுறோம் என்ன செய்யலாம்? எனக்கு இங்க இருந்து இந்த வாரத்துக்குரிய இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு வாரத்துக்குரிய நிலைக்குத்து உயரம் வச்சு, அப்ப இந்த நிலைக்குத்து உயரத்தை நான் இப்ப TA சார்புல கண்டுபிடிக்க வேணும். அப்ப சும்மா யோசிக்க போறேன். ஒருக்கா நிலைக்குத்தா எங்க இருந்து எங்க சமன்பாடை பிரயோகிப்போம். நிலைக்குத்தா எனக்கு இந்த H சம்பந்தப்படணும் மொத்த நேரமும் தெரியும்.
அப்ப மொத்த நேரம் தெரியும் உனக்கு. அப்ப ஆரம்ப வேகம், அப்ப இறுதி வேகம் சம்பந்தப்படாத சமன்பாடு ஒரு பிரயோகிக்க போறப்ப இறுதி வேகம் சம்பந்தப்படாத சமன்பாட்டை ஒருக்கா பிரயோகிக்க போறேன். இறுதி வேகம் சம்பந்தப்படாத சமன்பாடு என்னது? S சமன் ut பிளஸ் half at ஒருக்கா பிரயோகிக்கிறது நிலைக்குத்தா. எனக்கு ஷுவர் பண்ணி சொல்லலாம் இந்த h வந்து நிலைக்குத்தா இருக்கு. சோ h இப்ப சிக்கலடாப்பா எனக்கு இங்க இருந்து இங்க போறது, இங்க இருந்து இங்க வர்றது மட்டும் நான் இதுல இருந்து C-ல இருந்து A-க்கு பிரயோகிக்கிறேன். இது எங்க இருந்து எங்க பிரயோகிக்கிறேன்? C2 A-க்கு பிரயோகிக்கிறது இந்த சமன்பாடு. C-ல இருந்து A-க்கு வாரத்துக்கு பிரயோகிக்கிறது இந்த சமன்பாடு நிலைக்குத்தா பிரயோகிக்கிறது. இந்த சமன்பாடு இந்த இடத்துல பிரயோகிக்கப்படுது. ஓகே, அப்ப இது எங்களுக்கு H. இப்ப எனக்கு C-ல ஆரம்ப வேகம் தேவை, C-ல இருக்கிற ஆரம்ப வேகம் தேவை, C-ல இருக்கிற ஆரம்ப வேகம் தேவை. ஓகேயா? ஓகேவா? C-ல இருக்கிற ஆரம்ப வேகம் தேவை. ரெண்டா உடனே என்ன செய்யலாம் சொல்லுவாங்க? எனக்கு இதுல இருக்கிற ஆரம்ப வேகம் தேவைன்னு சொன்னா எனக்கு ஏதாவது ஒன்று இந்த உயரம் தெரிஞ்சிருக்கவன், இந்த உயரம் தெரிஞ்சிருக்கவன். சரிண்ணா? பாப்போம் பாப்போம் பாப்போம். ஓகேயா? ஆரம்ப வேகம் தேவை. இப்ப இதுல இருந்து எனக்கு இந்த உயரத்துக்கு வாரதுக்கு நான் TA இல்லடாப்பா. இந்த TA என்ன எழுவாயா மாத்தி எப்படி கொண்டுலாம் போறேன்டா T2 மைனஸ் T1 யோசிப்பா. T2 மைனஸ் T1 என்று 2 சமன் TA என்ற மாதிரி கொண்டு வர. எனக்கு இது இவ்வளவு நேரமும் தெரியும், நேர வித்தியாசம் தெரியும், நேர வித்தியாசம் தெரியும். இதுதானே நேர வித்தியாசம் தெரியும். ஓகேவா? ஓகேவா? TA எப்படி கொண்டு இருந்தாச்சு. இப்ப எனக்கு இந்த சமன்பாடுல தெரியாத தனியோடப்பா ஜூ இந்த இடத்துல இருக்கிற ஜூவா காணணும், இந்த இடத்துல இருக்கிற ஜூவா காண்றதுக்கு பாருப்ப இந்த இடத்துல இருக்கிற ஜூ எனக்கு ஆரம்ப வேகம் பெரிய இயக்கத்தின் ஆரம்ப வேகம் ஜூ காணி இப்ப என்னத்தை போடுற இல்ல. ஓ ஜூக்கு பயிலா ஜூ சைன் தீட்டாவ போடையிலாப்பா. ஏன்னு விளங்குதா? ஜூக்கு பதிலா ஜூ சைன் தீட்டாவங்களால போடையில. அது என்ன வந்து C என்ற பாயிண்ட்ல ஜூ சைன் தீட்டா வெலோசிட்டி இல்ல. C என்ற பாயிண்ட்ல இருக்க வெலோசிட்டியை கண்டுதான் நாங்க என்ன செய்ய வேணும்? போக வேணும். அப்ப நான் இப்ப C என்ற புள்ளியில இருக்கிற வெலோசிட்டியை காண்றதுக்கு எனக்கு ஒரு தரம் ஒன்று வேணுமாப்பா. அப்ப இதுல இருக்கிற வெலோசிட்டியா நாங்க என்ன எடுக்கிறேன்? C என்ற புள்ளியில இருக்கிற வெலோசிட்டியை நான் என்ன எடுக்கிறேன்? சும்மா நிலைக்குத்து வெலோசிட்டியா, நிலைக்குத்து வெலோசிட்டியை நான் இப்ப என்ன எடுக்க போறேன்? இது தீட்டான்னு சொன்னா என்ன ஒரு பீட்டா கோணம் வச்சு, சரிதானே? இது ஒரு பீட்டா கோணம் வச்சு இந்த வெலோசிட்டியா V என்று எடுத்து போட்டு, அப்ப V cos பீட்டா V sin பீட்டான்னு போட்டு வரேன். சுவத்துக்கு V sin பீட்டா இன்டு T காண்டி என்ன? TA TA. அது இப்படி இப்படி செய்யறதுக்கு முன்னால இப்படி செய்யறதுக்கு முன்னால நாங்கள் என்ன வேலையை ஒன்று செய்வோம்? வெயிட் பாருனா வெயிட் பார். இது இப்படி போனா கொஞ்சம் கஷ்டமா போகும்டா. கேள்வி கொஞ்சம் கரைச்சலா போகும். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா இந்த ஆரம்ப வேகத்தை நாங்கள் எப்படி எடுக்கலாம்னு யோசிக்கிறப்ப எனக்கு இதுக்கு முதல்ல நான் ஒரு விஷயம் ஒன்று ப்ரூவ் பண்ணி காட்டினால் என்னத்தை ப்ரூவ் பண்ணி காட்டினான்னு சொன்னா H சமன் என்னது? G into T1 into T2 divided by 2 என்ற ஒரு முடிவு ஒன்று பிரயோகிச்சு காட்டினால. G1 into T2 divided by 2 என்ற முடிவு எடுத்து காட்டினேன். ஓகேயா? G into G1 T2 by 2 என்ற முடிவு எடுத்து காட்டினேன். அது என்னத்துக்கு? அது எந்த முடிவுடாப்பா? அது எந்த முடிவுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இங்க இருந்து இங்க வாரத்துக்குரிய நேரம் T1 இருக்குது, இங்க இருந்து இங்க வாரத்துக்குரிய நேரம் T2 இருக்குது. ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா எனக்கு இந்த HL வேணும். அப்ப அந்த சமன்பாடை யூஸ் பண்ண போறேன். அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வாரத்துக்குரிய நேரம் என்னது சொல்லுவாங்க. அப்ப நான் T1 சமன், நான் சும்மா சொல்ல போறேன், T1 பார் இருக்குவேன். இப்ப T1 சமன் TA சக
இங்க இருந்து இங்க வாரத்துக்குரிய நேரம் எனக்கு என்னது தெரியும், இங்க இருந்து இங்க வாரத்துக்குரிய நேரம் எனக்கு தெரியும்னு சொன்னா இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன நேரடியாவே எனக்கு என்ன செய்யலாம்டாப்பா, நேரடியாவே என்னத்தை செய்யலாம், இந்த எச்ச காணலாம், இது எச்சுக்குரிய சமன்பாடு தானே பஞ்சம் இது g into t1 t2 by 2 இந்த எச்சுக்குரிய நேரடி சமன்பாடுல இங்க இருந்து இங்க வாரத்துக்குரிய நேரம் எனக்கு என்னது. ஓ அப்ப நான் நேரடியா இதுலயே கொண்டே பிரதியிட போறேன் பாரு. எக்ஸாமன் நான் இப்படி வந்து நான் இது எக்ஸாமன் யூடி பிளஸ் காப்பி ஸ்பெல்ல போட்டுறேன்னு சொன்னா கேள்வி பெருக்கு நான் யோசிக்க பிறகு எனக்கு உணவினது, யோசிக்கத்தான் எனக்கு உணவினது கேள்வி பெருக்கு. இதை போட்டவன்னு சொன்னா என்ன செய்யும், கேள்வி பெருக்கு. அப்ப எனக்கு எக்ஸாமன் ஜி T1 என்னது, T1க்கு மேல பிரதியிட கொடுக்க போறேன் GA பிளஸ் T1 A ரெண்டு விளங்கிருக்கு. T1 சொல்றது இங்க இருந்து இங்க C ல இருந்து B க்கு வர நேரம். அப்ப TA சக A ல இருந்து B க்கு வர நேரம் T1. அப்ப இன்டு T2 க்கு மேல என்னது, T2 சொல்றது திருப்பி இங்க இருந்து இங்க வர நேரம். அது என்னது TA விளங்குதா, அது என்னது என்ன T2 சொல்றது திருப்பி இங்க வர நேரம் இல்லாம அது என்னது TA by 2. இனிப்பார் இதுல கொண்டே பிரதியிட போறேன், இதுல பிரதியிட்டா விட வரணும். அப்ப எக்ஸாமன் G by 2 விளங்குதா, G by 2 என்ன G by 2 TA இட வர்க்கம் தனித்தனியா போறேன். என்னது எப்படி T2 சய T1 by 2 ஓகே க்கு பயில ஏதாவது போடலாம் வேண்டாமா, சக T1 ஓகே சக T1 முழு பிராக்கெட் முடிச்சு க்கு திருப்பி என்ன போடலாம், ஒரு பிராக்கெட் போட்டு என்ன போடலாம் T2 minus T1 by 2 அந்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம். விளங்குதா, இப்படி போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா இதுல இருந்து பார்த்தோம்னு சொன்னாடாப்பா இதை சுருக்க வடிக்கிட்டா T2 by 2 minus T1 by 2 plus T1. அப்ப இதுல நிக்க போறது G by 2 என்ன நிக்கும். அப்ப இதை நான் கீழே எழுதாமல் எங்க எழுதுவான் இத இவ்வளவு தள்ளில் எழுதுவான், அது நான் முடிவே பண்ண இங்க எழுதுறேன். வேறப்ப நேரடியா என்ன எழுத போறேன், எக்ஸாமன் G by 2 நிக்கட்டுக்கு G by 2 நிக்கட்டுக்கும் இது என்ன நிக்கும் G by 2 சக T by 2. அப்ப என்னது G2 சக T1 by 2 இனி என்ன நிக்குவாங்கல G2 சய T1 by 2 வந்து நிப்பேன். இப்படி நிக்கும். இதுல இருந்து எங்களுக்கு எச்சுக்குரிய ஒரு ஃபார்முலா வரப்போகுது, இதுல இருந்து எச்சுக்குரிய ஃபார்முலா எங்களுக்கு வரப்போகுது. என்ன மாதிரி எச்சுக்குரிய ஃபார்முலா வரும், இதுல இருந்து எங்களுக்கு எச்சுக்குரிய ஃபார்முலா வரப்போகுது. இந்த ரெண்டு எல்லாத்தையும் பள்ளியில எடுக்கிறேன், ரெண்டு அப்ப ரெண்டு கணமட்டு ஜீன்கு நட்டு என்ன நினைக்கும் A சக B A சய B ரெண்டா என்னது T2 வர்க்கம் சய T1 வர்க்கம் ரெண்ட மாதிரி நிற்பேன். அப்ப இந்த ரெண்டு உயரங்களுக்கு எப்படி நிற்கும் G by 8 T2 வர்க்கம் சய T1 வர்க்கம் என்ற மாதிரி விளங்குதாடா. இது கொஞ்சம் யோசிக்க தண்டா வேணும்டா. வேற இதுல சப்போஸ் நான் இப்ப இந்த வேகத்தை கண்டு செய்ய வரைக்கிட்டு இருந்தேன்னா கேள்வி பெருத்து விளங்குதுடாப்பா. அந்த ஐடியாவில பிடிக்கணும், அது வந்து பிராக்டிஸ் தான் வருது, சும்மா வராது. ஐடியாவில பிடிக்கணும். ஏனென்றா நான் இப்ப சப்போஸ் அது இங்க இருந்து எனக்கு இந்த இடத்துல வேகம் தேவைப்பட்டது. எனக்கு ஏக வருமானம் இயக்க சாம்பாடு போட எந்த ஒரு ஏக வருமானம் இயக்க சாம்பாடு எடுத்தாலும் என்னது எனக்கு ஆரம்ப வேகம் அங்க என்ன செய்யும் கண்டிப்பா நிற்கும். ஓகேடாப்பா, எந்த ஒரு இயக்க சாம்பாடையும் ஆரம்ப வேகம் கண்டிப்பா நிற்கும். அப்ப என்ன செய்வோம், நம்ம ஆரம்பத்தை துணிஞ்சுதான் போக வழிகட்டுன்னு சொன்னா கேள்வி என்னது இதே முடி எடுக்கலாம். ஆனா அப்படி நல்லா லாங் டேர்ம்ல செய்திருக்கவன் செட்டியா போயிருக்கும் கேள்வி. அப்ப நான் எனக்கு முதல் நிறுவின முடிவையும் இது வந்து எனக்கு முதல் முடிவில் இருந்து அப்ப இதுக்குரிய படம் உனக்கு என்ன செய்யும், இதை வந்து நீ போயிருக்க வீடியோல பார். இதை நீ என்ன இது பார்க்காத அத்தனை இருக்க வீடியோல போய் பாரு. இந்த என்ன இந்த முதல் முடிவில இருந்து நான் என்ன செய்யறேன், இதை எடுக்கிறேன் என்ற விஷயத்தை விளங்கவன். முதல் முடிவில் G1 G2 by 2 இருந்து
T1க்கு பதிலா என்ன பிரதியிட கொடுக்குறேன்? TA plus T1 என்ற பிரதியிட கொடுக்குறேன். into TA by 2. T2க்கு பதிலா 3TA by 2. நான் இதை ஏகபரிமாண இயக்க சமன்பாடு போட்டிருந்தா கேள்வி பெருத்திருக்கும் என்றதை விளங்கு. கேள்வியை நாங்கள் ஒரு கேள்விய ஈஸியா ஆக்குறதும் ஈஸியா அணுகிறதும் கடினமாக அணுகிறதும் உங்களை கையில பொறுத்தது. இப்ப நான் அந்த சமன்பாடை போட்டிருந்தா கேள்வி பெருத்திருக்கும், கேள்வி இப்ப கஷ்டம்ன்ற மாதிரி யோசிக்க தோணும். இது இந்த முடிவு தெரியும் என்று சொன்னா, இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு உனக்கு தெரியும் என்று சொன்னா நேரடியா என்ன செய்யலாம்? செய்யலாம், நேரடியா செய்யலாம். இந்த முடிவில இருந்து நாங்கள் என்ன செய்யறோம்? இவரை இதுல பிரதி இந்த மொத்த இதுல இருந்து இந்த நேரம் சில இருந்து டிக்கு போற நேரம் வந்து T2 நேரம் TA சக T1 சக TA. அப்ப T1 சக 2 TA இருந்து இதுல இருந்து TA எழுவாயா மாத்திரம் TA நான் வச்ச கனியமி அது விடைக்க வரக்கூடாது. அவர் எழுவாயா மாத்தி நான் என்ன செய்யறேன்? இந்த முடிவு ஒப்படுறேன். ஓகே, நம்ம விலங்கு மண் சொல்லலாம். அப்ப நான் தொடர்ந்து கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்வோம்? தொடர்ந்து பார்ப்போம். ஓகே.